நம்மளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தமிழ்நாட்டில் பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது எத்தனை நாள் லீவ் இருக்கு, அதுல எதெல்லாம் வீக் டேஸ் எதெல்லாம் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கரெக்டா பொங்கல் அன்னைக்கு காலையில எந்திரிச்சு நல்லா குளிச்சு முடிச்சு சுத்தமா சாமியை கும்பிட்டுட்டு அம்மா செஞ்ச பொங்கலை சாப்பிட்டுட்டு வாங்கி வச்ச கரும்பை நல்லா கடிச்சு சாப்பிட்டு காலி பண்றது தான் ஒரு ரெகுலரான பொங்கல் செலிப்ரேஷன். ஆனா நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா செலிப்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம தமிழ் சினிமால இருந்து என்னென்ன படங்கள் வந்திருக்கு, அதுல நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோட படம் வந்திருக்கா, அப்பனோட்டா எந்த ஹீரோ படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம எப்படியோ ஃபர்ஸ்ட் ஷோ அடிச்சு பிடிச்சி 2 படத்துக்கும் டிக்கெட் வாங்கி பக்காவா பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தா தான் ஒரு பர்ஃபெக்ட்டான பொங்கல் செலிப்ரேஷனா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கோலிவுட்ல கரெக்டா அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி சில படங்களை இறக்குவாங்க. அப்படிதான் இந்த வருஷம் 2024 பொங்கல் ரேஸ்ல நிறைய படங்கள் இருந்துச்சு. தனுஷின் கேப்டன் மில்லர், விஜய் சேதுபதியின் மேரி கிறிஸ்மஸ், சூப்பர் ஸ்டாரின் லால் சலாம், சிவகார்த்திகேயன் அயலான், சுந்தர் சியோட அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் ஜானர்ஸ்ல இந்த படத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா ஏதோ சம் ரீசன்ஸால அரண்மனை அண்ட் சூப்பர் ஸ்டாரின் லால் சலாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அப்போ பொங்கல் ரேஸ்ல இருக்கிறது வெறும் கேப்டன் மில்லர் அண்ட் அயலான் தான் அப்படின்னு நினைக்கும் போது போட்டிக்கு நாங்க வரலாமா அப்படின்னு சொல்றபடி நம்ம அருண் விஜயோட மிஷன் விஜய் சேதுபதி கேட்ரினா கைஃப் நடிக்கிற இந்தியன் தமிழ் பைலிங்குலா வர மேரி கிறிஸ்மஸ் படமும் பொங்கல் ரிலீஸ் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னதா இருந்தாலும் ஃபேன்ஸ் இந்த வாட்டி எஸ்கே விசஸ் தனுஷ், கேப்டன் மில்லர் விசஸ் அயலான்ற 2 படங்களை மட்டும் தான் பயங்கரமான பொங்கல் கிளாஷா பாக்குறாங்க. அப்படி தமிழ் சினிமால இதுவரைக்கும் நடந்த பயங்கரமான பொங்கல் கிளாஷஸ் எல்லாம் என்னென்ன, அப்படி எந்தெந்த ஹீரோஸோட படங்கள்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னு சம்பவம் பண்ணி நம்மளால மறக்க முடியாத அளவுக்கு பொங்கல் கிளாஷஸா மாறின படங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அப்படி மச்சான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை டங்கு தட்டி விட்டுருங்க. இந்த கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது போன வருஷம் 2023 பொங்கலுக்கு நடந்த துணிவு விசஸ் வாரிசு. ஒரு சைடு நம்ம தலை ஏகே, இன்னொரு சைடு நம்ம தளபதி விஜய். இவங்க படங்கள்லாம் தனித்தனியா வந்தாலே அந்த நாள் திருவிழாவா இருக்கும். அதே இவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்க, அதுவும் கிளாஷா இருக்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்களேன். இந்த 2 படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு சும்மா பரபரப்பா இருந்துச்சு. தியேட்டர் பிடிக்கிறது, போஸ்டர் ஓட்டுறது, பேனர் வைக்கிறதுன்னு இந்த 2 படத்தை விட இந்த படத்துக்காக நடந்த சண்டைகள் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சதுன்னு சொல்ற அளவுக்கு 2 பேருமே உங்களோட மாசம் காமிச்சிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வாரிசு. தளபதி ஃபர்ஸ்ட் டைமா தமிழை தவிர்த்து தெலுங்கு பைலிங்குவல் படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம வம்சி. திஸ் மூவிக்கு நம்ம தமிழ் மியூசிக் பண்ணிருப்பாரு. சாங்ஸ் எல்லாம் குறை சொல்ல முடியாது, நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் முழுக்க ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸ் மையப்படுத்தி எடுத்தாலே என்னவோ பாக்கிறதுக்கு டிவி சீரியல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலாச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்து தளபதி ஃபேன்ஸ் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. கண்டிப்பா இந்த படம் ஃபிளாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது தளபதி விஜய்ன்ற அந்த பிராண்ட் தான் இருந்தா மொரட்டு ஃபிளாப் ஆக வேண்டிய இந்த படத்தை தளபதி ஒத்தால நின்னு ஒரு ஆவரேஜ் படமா மாத்திருக்காரு. இருந்தாலும் இந்த படத்தை ஒரு பாக்ஸ் ஆபீஸ் சைடா புஷ் பண்ணி கொண்டு போனது ஃபேமிலி ஆடியன்ஸ். அந்த அளவுக்கு இந்த மூவி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருந்ததாலேயே அபிஷியலா 300 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. நெக்ஸ்டா இருக்கிறது தலை ஏகேவின் துணிவு. அப்பவே மோஸ்ட் ஹைப்டு மூவியா இருந்த வலிமைன்ற பிலோ ஆவரேஜ் மூவி கொடுத்த அதே டீம் கூட சேர்ந்து வினோத் டைரக்ஷன்ல ஜிப்ரான் மியூசிக்ல வந்த படம் தான் துணிவு. வலிமையில என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் திருத்திக்கிட்டு துணிவுல ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி 2 சைட்ஸா பிரிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஃபேன்ஸ்க்கான படமாகவும், செகண்ட் ஹாஃப் முழுக்க பேங்க பயப்படுத்தி வர சோஷியல் அவேர்னஸ் படமாகவும் பிரிச்சதாலே என்னவோ ஃபேன்ஸ்க்கு அது பயங்கரமா பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம தலையை எப்படி பார்க்க ஆசைப்படுறோமோ அதே போல நம்ம ஏகேவே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியூர் வில்லனிஸ்டிக்கா சொல்ல போனா மங்காத்தால வந்த விநாயக் மகாதேவோட வேரியன்ட்னு சொல்ற அளவுக்கு வேற மாதிரி வில்லத்தனத்துல மிரட்டி இருப்பாரு. அதனாலே திஸ் மூவி தலை ஏகே அண்ட் எச் வினோத்துக்கு கம்பேக் படம் மட்டும் இல்லாம போன வருஷத்தோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி தான் துணிவு. சோ போன பொங்கல் கிளாஷஸ்ல வந்த தளபதி விஜயன் வாரிசன் தலை ஏகேவின் துணிவு இது ரெண்டுத்துல எது வின் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கான்பாஸ் கால் பண்ணிருங்க. இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்டா பார்க்க போறது 2020 பொங்கல் கிளாஷ் சூப்பர் ஸ்டாரின் தர்பார் விசஸ் தனுஷின் பட்டாஸ். இது ஒன்னும் சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய கிளாஷ் கிடையாது. பட் தட் டைம் உங்க 2 பேருமே ரிலேஷனா இருந்த காரணத்தாலே மாமனார் விசஸ் மருமகன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போட்டியா இருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தனுஷின் பட்டாஸ். எதிர்நீச்சல், காக்கி சட்டை போன்ற படங்களை எடுத்த டைரக்டர் RS துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல விவேக் மர்வின் மியூசிக் பண்ணிருக்காங்க. திஸ் மூவில தமிழர்களோட வரலாறு சம்பந்தப்பட்டு மறைக்கப்பட்ட அடிமுறைன்ற தற்காப்பு கலையை பத்தி பேச போறன்ற பேர்ல அப்பன கொன்ன வில்லனை பழிவாங்குற புள்ளன்னு வழக்கமான ரிவெஞ்ச் ஸ்டோரியா போனதாலே என்ன தனுஷின் பட்டாஸ் ஒரு ஆவரேஜ் படமா மாறிடுச்சு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் தனுஷின் எக்ஸ் மாமனார் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்தின் தர்பார். திஸ் மூவியை டைரக்டர் AR முருகதாஸ் டைரக்ட் பண்ண அனிருத் மியூசிக் பண்ணிருப்பாரு. இது ரொம்ப வழக்கமான போலீஸ் வில்லன்ற ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் டிராமா மூவி தான். திஸ் மூவில என்ன ஒரே ஒரு ஸ்பெஷல்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் போலீஸ் நடிச்சிருப்பாரு. மத்தபடி இது ஒரு ஆவரேஜான மூவி தான். இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்டா பார்க்க போறது ஒய்யால பொங்கல் கிளாஷ்னா எப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காமிச்ச சூப்பர் ஸ்டாரின் பேட்டா விசஸ் தலை ஏகேவின் விசுவாசம். இந்த 2 படங்களுமே கம்ப்ளீட்டா வேற ஜானர்ஸ்ல வந்திருந்தாலும் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் போட்டினா போட்டி தான், கிளாஷ்னா கிளாஷ் தான், வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றபடி 2 மாஸ் ஹீரோஸோட ஃபேன்ஸ் விட்டு கொடுக்காம அவங்களோட கெத்த காமிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு படி மேல போய் தியேட்டர்ஸ்ல ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேங் வாரம் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார்ன்ற இவ்வளவு பெரிய மலைக்கு முன்னாடி நெக் டு நெக் ஃபேஸ் டு ஃபேஸ் அஜித் குமார் நின்னு ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாரு. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தலை ஏகேவின் விசுவாசம். ஏகே ஃபேன்ஸே போதும் வேணான்னு சொன்னாலும் சிறுத்தை சிவா கூட சேர்ந்து 4ஆவதா பண்ற படம் தான் விசுவாசம். இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் பண்ணிருப்பாரு. மூவி முழுக்க ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆக்ஷன் டிராமா ஜானர்ல இருந்தாலே ஃபேன்ஸோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா திஸ் மூவி தான் இருந்துச்சு. அதனாலேயே விசுவாசம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. சொல்ல போனா சூப்பர் ஸ்டார் காம்பனண்டா தமிழ்நாட்டுல ஒரு படத்தை இறக்கி அவரை விட அதிகமா கலெக்ஷன் பண்ணி சாதனை பண்ண ஒரு மூவி தான் விசுவாசம். அதுல ஏகே சைடு ஃபேமிலி ஆடியன்ஸ் திருப்பறது மட்டும் இல்லாம அவர் கெரியர்லயே பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி தான் இது. அப்படி இந்த பக்கம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் தலைவரின் திஸ் மூவியை நாடி நரம்பு ரத்தம் புத்தி சதன் இது எல்லாத்திலுமே சூப்பர் ஸ்டார் வேற ஏறி போன ஒருத்தனால எடுக்க முடியும்னு சொல்ற அளவுக்கு கெட் ரெஜினிஃபைடுன்னு சொன்ன மாதிரி கார்த்திக்
சுப்ராஜ் நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக பண்ண ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவம் தான் இது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அதே துள்ளரோட செம்ம என்ஜாய் பண்ணி ஒரு 90s 80s ரஜினி படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற எல்லாருக்குமே ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி தான் இந்த சூப்பர் ஸ்டாரின் பேட்டை. அந்த அளவுக்கு சாங்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எல்லாத்திலயும் ஒரு ரவுண்ட் கட்டி வேற லெவல்ல கலக்கிருப்பாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சில படங்கள் சரியா போகாம இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்க்கே ஒரு தரமான கம்பேக் கொடுத்த பிளாக் பஸ்டர் மூவி தான் பேட்டை. இந்த 2019 பொங்கல் கிளாஷ்ல வந்த ஏகேவின் விஸ்வாசம் விசஸ் தலைவரின் பேட்டை படங்கள்ல வேர்ல்ட் வைட் பாக்ஸ் ஆபீஸ் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாரின் பேட்டை தான் வின்னர். ஆனா தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார் படத்தை விட வசூல்ல அடிச்சு தூக்கி சாதனை பண்ணிருக்கு தலை ஏகேவின் விஸ்வாசம் தி ரியல் வின்னர். இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்டா பார்க்க போறது தி எல் கிளாசிக்கோன்னு சொல்லப்படுற 2014ல சமமான ரெண்டு போட்டியாளர்கள் மோதுற பொங்கல் கிளாஷ்னா அது இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிய வச்ச தலை ஏகேவின் வீரம் விசஸ் தளபதி விஜய் ஜில்லா. இந்த ரெண்டு படங்களுமே பொங்கல் ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் வீரம் ஜில்லா தான் கண்டென்ட்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நீங்க தலை ஃபேனா தளபதி ஃபேனா நீங்க எந்த படத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேணா சோசியல் மீடியாஸ் நிறைய இருக்கும்போது வந்த துணிவு வாரிசை விட ஆனா அப்போ 2G 3G நெட்டே சரியா வராத காலத்துல தட் டைம் இருந்த தளபதி ஃபேன்ஸ் நேரடி இறங்கி சண்டை போட்டு தெரிக்க விட்டு அலப்பற பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு மறக்க முடியாத பொங்கல் கிளாஷ் இருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தலை ஏகேவின் வீரம். திஸ் மூவியை சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ண தமனா, சந்தானம், விதாத், நாசர், தம்பிராமையா, அப்பக்குட்டில நடிக்க இந்த படத்துக்கு டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேமிலி ஓரியன்டட் எமோஷனல் என்டர்டெய்னரா சென்டிமெண்ட், லவ், சாங்ஸ், காமெடி, ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்கா பர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி கரெக்டா பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. இந்த படம் தல ஃபேன்ஸ் தாண்டி ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சு போன காரணத்தாலே ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் முழுக்க முழுக்க வீரம் சைடே வந்துருச்சு. அதனால தட் டைமே தல ஏகேவோட வின்னிங் ரேஷியோவை பூஸ்ட் பண்ண ஒரு படம் தான் வீரம். இந்த படம் எந்த அளவுக்கு ஹிட்னா இந்த ஒரு படத்தை 3 லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த படமே தமிழ் வெர்ஷன் அளவுக்கு ரீச் ஆகல. அந்த அளவுக்கு சொல்லி சம்பவம் பண்ண தல ஏகேவோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி தான் வீரம். அப்படி இந்த பக்கம் பார்த்தா தல ஏகேவின் ஒர்த்தி ஆப்போனண்டா இருக்கிற தளபதி விஜய் ஜில்லா. இந்த படத்தை நேசன் டைரக்ட் பண்ண மோகன்லால், காஜல் அகர்வால், தம்பிராமையா, சம்பத், மகத், நிவேதா தாமஸ், சூரி நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மியூசிக் பை தீமா. இது ஒரு வழக்கமான தளபதி டெம்ப்ளேட் மூவி தான். 4 ஃபைட், 4 சாங்ஸ், நிறைய ஆக்ஷன், காமெடி, கொஞ்சம் சென்டிமெண்ட்னு தளபதி விஜயின் வழக்கமான அந்த ஃபார்முலா தான் இந்த ஜில்லா படமும் இருக்கும். இதுல என்ன ஸ்பெஷல்னா மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நம்ம தளபதிக்கு அப்பாவும் நடிச்சிருப்பாரு. இப்பவே நான் பேன் இந்தியா படங்கள் மூலமா 2 ஹீரோ சேர்ந்து நடிக்கிறது சகஜமா இருக்கலாம். ஆனா அப்பவே மலையாள சூப்பர் ஸ்டாரா இருந்த மோகன்லால் தளபதி விஜய் கூட சேர்ந்து தமிழ் படம் நடிச்சாரு. அதுக்கு ரீசன் இருக்கு. அது என்னன்னா பொதுவா நம்ம தளபதி விஜய்க்கு தமிழ்நாடு மாதிரியே கேரளாலயும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்கள டார்கெட் பண்ண மாதிரி ஆச்சு. அது மட்டும் இல்லாம மலையாள படத்துல ஹீரோ நடிக்கிறத விட ஜில்லா படத்துல இந்த ரோல் நடிக்கிறதுக்கு அதிக சம்பளம் கொடுத்ததா ஒரு ரூமர் அப்பவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல எப்படி தளபதி இங்க இருந்து அங்க போய் கேரளா ஃபேன்ஸை பிடிச்சாரோ அதே போல நம்மளும் தமிழ்நாடு ஃபேன்ஸை பிடிக்கணும்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேமஸான ஹீரோஸ் கூட சேர்ந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஒரு மலையாள சினிமால பிஸியா இருந்தாலும் அப்பப்ப டைம் கிடைக்கும் போது தமிழ் சினிமாலே வந்து தலையை காட்டிட்டு போவார் மோகன்லால். அதே போல 2014 பொங்கல்ல தளபதி விஜய்க்கும் ஜில்லா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி தான். இந்த 2 படங்களுமே அந்தந்த ஹீரோஸ்க்கு பெருசா கலெக்ஷன் பண்ணி 100 நாட்கள் மேல ஓடின பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவியா இருக்கு. இருந்தாலும் இந்த 2014 நடந்த எல் கிளாசிக்கோ பொங்கல் கிளாஷோட ரியல் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நீங்க கேட்கலாம் மக்களே, ஏன்னா இது மட்டும் தான் கிளாஷா, இதோட பயங்கரமான கிளாஷ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதெல்லாம் வந்து ஒன் சைடா போயிடுச்சு. ஆனா 2 பக்கமே சமமான காம்படிட்டர்ஸ் இருந்து நெக் டு நெக் ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டு கிளாஷ் விட்டு மாஸ் காட்டின எல் கிளாசிக்கோ லெவலுக்கு புஷ் பண்ண பொங்கல் கிளாஷஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். இல்ல இதை விட நான் பார்த்ததுல இன்னும் பயங்கரமான கிளாஷ் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் விடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் 2024 பொங்கல் கிளாஷ்ல இறங்கி இருக்கிற ஏலியன் சைஃபை மூவி சிவகார்த்திகேயனின் அயலான் கன்ஸ்ல இருந்து புல்லட் கண்ணா பின்னான்னு தெரிக்கிற பீரியாடிக் ஆக்ஷன் மூவி தான். நடிப்பு வசனம் தனுஷன், கில்லர் கேப்டன் மில்லர், விஜய் ஆக்ஷன்ல அருண் விஜய் நடிக்கிற கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் மிஷன் சாப்டர் 1. நம்ம விஜய் சேதுபதி ஹிந்தியில ஹீரோ நடிச்சு தமிழ் ஹிந்தின்ற பைலிங்குலா அந்த படம் தான் சைலண்ட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மேரி கிறிஸ்மஸ். நீங்க சொல்ல மக்களே, நீங்க இதுல எந்த படத்தை பாத்தீங்க, அதுல எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? இந்த வருஷம் 2024 வந்த பொங்கல் கிளாஷோட ரியல் வின்னர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார் நினைக்கிறீங்களோ உங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இது போல உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்ல டிஃபரெண்டான கண்டென்ட் எதுனா இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சேர்த்து விட்டு சிறப்பா செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வரப்போற வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பை பை, டேக் கேர்.